ஒரு நிமிட கதை. வேலை பார்த்தபடி பகுதி நேர வகுப்பில் கல்லூரியில் படித்து பட்டம் பெறும் முயற்சியில் இறங்கியிருந்தாள் அந்த 20 வயது இளம்பெண். பலதரப்பட்டவர்களும் வந்து படித்தார்கள். சமீப நாட்களாக அவளுக்கு ஒரு சங்கடம். 60 வயது முதியவர் ஒருவர் இந்த வயதில் பட்டம் பெறும் ஆசையோடு புதிதாக வந்து வகுப்பில் சேர்ந்திருந்தார். தினமும் இவள் அருகில்தான் அமர்வார். சொந்தமாக தொழில் நடத்தும் செல்வந்தர் அவர். முதல் நாளே இவளது ஏழ்மை பின்னணியை விசாரித்து தெரிந்து கொண்டு, ஏழையா இருந்தாலும் நீ அழகில் பணக்காரி என்று சொல்லிவிட்டு விஷமமாக சிரித்தார். என் பொண்டாட்டி செத்துட்டா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தனியாதான் இருக்கேன் என்று ஏதோ உள்ளர்த்தத்தோடு சொன்னார். இவளை குறுகுருவென்று பார்ப்பது, ஏடாகூட ஜோக் சொல்வது என அவர் தரும் சங்கடங்கள் தொடர்ந்தன. அவரை தவிர்க்க நினைத்து இவள் அடுத்த நாள் வேறு பெஞ்சில் அமர்ந்தாலும் சொல்லி வைத்தது போல வந்து பக்கத்தில் அமர்வார். யாரிடமாவது புகார் செய்யலாம் என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் இவரை பற்றி சொல்வதை யார் நம்புவார்கள்? வேதனையில் அவள் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அடுத்த நாள் கண்ணியமான இடைவெளி விட்டு அமர்ந்த அவர் வகுப்பு முடிந்து வெளியில் வந்ததும் அவளிடம் மன்னிப்பு கேட்டார். என் மகளை விட உனக்கு வயசு குறைவு, உன்கிட்ட நான் நடந்துகிட்ட முறை தப்பு என்றார். அவளுக்கு ஆச்சரியம். எப்படி உங்க மனசு மாறுச்சு என்றாள். என் குடும்ப டாக்டர் கிட்ட போனேன். என்னை விட 40 வயசு வித்தியாசம் இருக்கிற பொம்பளையோட சேர்ந்து வாழ நினைக்கிறேன்னு சொன்னேன். அவர் கழிக்கிறதுக்கு பதிலா கூட்டி பார்த்துட்டு, போயும் 100 வயசு கிழவியோடவா வாழ நினைக்கிற, எங்க போச்சு உன் புத்தின்னு திட்டினார். அது தப்புன்னா இதுவும் தப்புதானே என்றார் அவர். பார்க்கும் கண்ணோட்டம் மாறினால் பிரச்சனைகள் தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.